கண்ணை முடிச்சிருக்கிறமே, இதெல்லாம் இப்போ நீங்க எல்லாம் முடிச்சவங்க எல்லாம் கேட்டா இல்லை அப்படின்னு நான் சொல்லல. எத்தனையோ மகாத்மாக்கள் சொன்ன சத்தியம் தான் நான் சொல்றேன். எத்தனையோ கிரந்தங்கள் சொன்னதான் சொல்றேன். என்ன சொல்றதுன்னா, நீங்க எல்லாம் தூக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு. இப்ப தூங்கிட்டு இருக்கிறீங்களா? யாராவது தூங்க கூட வெளிச்சுக்கலாம் இல்லையா? தூக்கத்தில் இருக்கிறீங்களா? இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா தூக்கத்தில் இருக்கிறீங்கன்னு மகான்கள் சொல்றாங்க. அப்ப எப்ப கனவு வரும்? தூக்கத்துல தான் கனவு வரும். அப்போ உங்க வாழ்க்கையெல்லாம் இப்ப நடக்கிறது, பேசுறது, போறது, நான் பேசுறது, கேட்கறதுல கனவுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்னது? கனவு. அப்போ நம்ம மனிதன் கனவுலே பிறந்து, கனவுலே வளர்ந்து, கனவுலே வளர்ந்து, கனவுலே படிச்சு, கல்யாணம் பண்ணி, குழந்தை பேத்து, பேரம் பேத்தி எடுத்து, கனவுலே செத்து போயிடலாம். இவன் வாழ்க்கை கனவுலையே பிறந்து, கனவுலையே இருந்து, கனவுலே செத்து போயிடலாம். இது ஒரு புலப்பான்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தவங்க தான் ஞானிகள். அவங்கள விழிச்சுக்கிட்டவங்க. விழிச்சதுனால தான் கனவு போச்சு. கனவு வாழ்க்கை. கனவுல இப்போ ஐயா இருக்கிறாங்களே, கனவுல இப்போ பார்த்துட்டு இருக்கிறாங்க. வீட்டு ஃபேமிலி வரிசையா பார்த்து தூங்குறாங்க. இப்ப அவருக்கு 3 பிள்ளைங்க. அதுல ஒரு பிள்ளை உச்ச போகும். இப்போ அது தட்டு தர மாதிரி பாத்ரூம் போய் எந்திரிக்கிறது. நல்லா ஐயா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்ப அந்த குழந்தை இவரு குரட்டையில மண்ணள்ளி போட்ட மாதிரி காலை விரிச்சது விருக்கு நினைச்சுக்கிட்டாரு. அந்த அந்த குரட்டோட தூங்கினாரே, அது உள்ள கனவு பண்ணிட்டு இருக்காரு. அவரை பேலஸ்ல கூட்டிட்டு போறாங்க, அவருக்கு பதிவு புராணம் பண்ணி வைக்கிறாங்க, அவருக்கு பல கோடி சன்மானம் கொடுக்குறாங்க. ஆனந்தம் ரசிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த குழந்தை கால் வச்சு மேய்ச்சது கனவு போயிடுச்சு, தூக்கம் போயிடுச்சு, கனவு போயிடுச்சு. இந்த மாதிரி அந்த கனவு போனவங்க தான் ஞானிகள் எல்லாம். இந்த கனவுல எதுக்கு இந்த மாடமாளிகை? இந்த கனவுல எதுக்கு இந்த வாழ்க்கை? கனவுல எதுக்கு இந்த உலகம்? இதெல்லாம் வேணான்னு சொல்லி விஷயமா தூக்கி வச்சுட்டு போனவங்க தான் இந்த ஞானிகள் எல்லாம். நம்ம ரொம்ப இங்கே இந்த வேற சபை இருக்கு, ஜோதிட கலை சபை. நம்ம இங்க இருந்து அதிக பிரசங்கத்தனமா எது பேசிடக்கூடாது. நாம் பேசுறது எல்லாம் ஆன்மா சம்பந்தப்பட்டது, உயிர் சம்பந்தப்பட்டது, ஆனந்த சம்பந்தப்பட்டது, தெய்வம் சம்பந்தப்பட்ட, இறைநிலை சம்பந்தப்பட்டது. இது ஒரு கலை, இதுவும் ஒரு கலை. அப்ப இந்த ஜோதிட கலை மிக அற்புதமான கலை. அப்போ இந்த இடத்துல நான் எதுவும் பேசினா சரியா இருக்காதுதான். ஆனாலுமே ஐயாவுக்காக நான் வந்தேன். இங்க நான் யோசிச்சேன், இந்த ஜோதிட கலையில போய் நாம என்ன பேச போறோம், அதை என்ன சொல்ல போறோம். சொன்னாங்க, இல்லை ஒரு 5 நிமிஷம் நீங்க சும்மா பிரெஸிங் மாதிரி பேசிட்டு இந்த புக்கு வெளியிடுறோம் பண்ணிட்டு. அதனுடைய கடமையை நினைச்ச பாக்கியமா சந்தோஷமா நினைச்சு வந்தேன். வந்துட்டு கூட என்ன நினைச்சது அப்படியே கொஞ்சம் தலை காமிச்சிட்டு அவருக்கு ஒரு மரியாதை பண்ணிட்டு ஏதோ புக்கு வெளியிட்டா வாங்கிட்டு அப்படி கிளம்பலாம் தான் நினைச்சேன். அவருடைய அன்பும் அவருடைய செயல்பாடும் அவருடைய அந்த தீராத ஆசைகள் எல்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் முதலே ஆரம்பிச்சு சொன்னேன், நான் சாதாரண எளிமையாகவும் பேசுறேன். நான் ஒரு பேச்சாளர் மேல பேச வேண்டாம் இந்த இடத்துல. என்ன சொல்ல வரேன்னா, எல்லாமே உள்ளதான் சொன்னேன். இவர்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ண நிறைய ஆனந்தம் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நிறைய கேட்டுக்கல. இப்போ திதியை பத்தி எல்லாம் பேசுனாங்க. ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தி, பஞ்சமி, இதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் இப்பெல்லாம் பாக்குறப்போ இது எனக்கு நான் கேட்டா என்ன சொல்லுவேன்? ஏன்னா எல்லாம் உள்ளேன்னு சொல்லுவாங்க. நான் தான் நான் மீன்ஸ் என் பரம்பரை. என் பரம்பரை மீன்ஸ் யோக பரம்பரை, ஞான பரம்பரை, ரிஷி பரம்பரை. நாங்கெல்லாம் என்ன சொல்லுவோம்? எல்லாமே உள்ளே தான், வெளியில ஒண்ணும் கிடையாது சொல்றாங்க. அப்ப ஏகாதசி அப்படின்னு என்ன? நமக்குள்ள தச வாயுக்கள் இருக்கு, 10 விதமான வாயு இருக்கு. பிராணாபாரம் இருந்து ஆரம்பிச்சு தனஞ்சயன் வரைக்கும் 10 வாயு. ஒவ்வொரு வாயு நம்ம உடலிலே ஒவ்வொரு விதமான வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப இந்த ஏகாதசி எதுக்கு? தசம்னா 10, ஏகம்னா 1. இந்த 10 ஒன்னாயிடணும். இதுதான் ஏகாதசி விரதம். இந்த 10 விதமா மனசு ஒரு வாயு கண்ணு சிமிட்டது, விக்கல் வருது, கொட்டாய் வருது, சுவாசம் வருது, இல்ல எதுதோ பண்ணுது, இதெல்லாம் விட்டுட்டு அடங்கி அடக்கத்துல போய் ஆனந்தமா போறதுக்கு ஒரு மார்க்கம். அது ஏகாதசி. ஏகாதசி விரதம் சொல்றோம். அதே மாதிரி எல்லாத்துக்குள்ளயுமே இந்த ஃபுல் மூன் டே நமக்குள்ளே அந்த பௌர்ணமி இருக்கு, நோ மூன் டே சொல்லக்கூடிய அமாவாசை இருக்கு, நமக்குள்ளே இருக்கு. அப்ப பௌர்ணமியில எந்த காரியம் பண்ண அது வரும் வளர்ச்சி. எந்த அதே மாதிரி அதாவது பௌர்ணமிக்கு அப்புறம் போச்சுன்னா அது பிரயோஜனம் இல்லை. அப்படி நம்ம இந்த சாஸ்திர ஜோதிடக்கலை சொல்றது உள்ளேயும் அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் உங்களுக்கு தெரியும். அது மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதனால இந்த மருத்துவம் அது ஒரு மருத்துவ கலை, இது ஒரு ஜோதிட கலை. இது எல்லாமே நமக்கு உதவிக்கு வந்ததுதான். என்ன உதவி? என்ன உதவி? நமக்கு கல்யாணம் பண்ணினா பொண்டாட்டிக்கு புருஷன் உதவி, புருஷனுக்கு பொண்டாட்டி உதவி, குழந்தை பெற்று போட்டா குழந்தைக்கு அப்பா அம்மா உதவி, வயசான காலத்துல பிள்ளைங்க அப்பா அம்மா உதவி, நட்புக்கு உதவி, உறவுக்கு உதவி. நம்ம எப்படியோ உதவி போறமே. அப்ப உதவி ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னா
அது எதுக்கும் ஒரு உதவி தான் இருக்க முடியும். எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே ஒரு உதவி ஒன்று தான் எல்லா உதவியும் நடந்துட்டு இருக்குது. இதுல உடம்பை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள்ளே உத்தமனுக்கா சொன்ன சத்தியம் தான். அவ்வையார் சொன்ன விஷயம் தான். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயம் தான் எல்லாமே. அதனால நம்ம நிறைய பேசக்கூடிய அடுத்த வாய்ப்பு வரும்னு நினைக்கிறேன். நான் பேசுனா அப்புறம் உங்களுக்கு அந்த அன்னம் கிடைக்காம போயிடும். ஏன்னா ராஜாக்கள் எல்லாம் ராஜா, பெரிய ராஜா, அன்ன ராஜா. அந்த அன்னம் தான். அந்த அன்னம் கூட நமக்குள்ள இருந்த அன்னம் என்பது அசனமா இருக்கின்ற வாயு, பிராணா தான் நமக்குள்ளே. அந்த பிராணன் தான் நம்ம பசி. ஏதாவது எல்லாமே உள்ளே தான். உபவாசம் சொல்றாங்க. உபவாசம் என்ன? உபத்துல பக்கத்துல அருகில வாசம் செய்யறது. உபதேசம் சொல்லலாம். தேசம்னா பிரதேசம், இடம். இறைவனுக்கு பக்கத்துல. உபவாசம்னா இறைவனுக்கு பக்கத்துல. உபதேசம் என்ன? நான் உபதேசம் வாங்குறேன், உபதேசிச்சேன் அப்படின்னு என்ன? அந்த தேசம், இறைவன் வாழ்ந்த இடத்துக்கு பக்கத்துல. வாசம்னா அப்படித்தான் உபவாசம். இப்படித்தான் எல்லாமே வந்தது. எல்லாமே நீங்க உள்ளே தான் போறதுக்கு தான், வெளியில ஒண்ணுமே கிடையாது. சென்னையில நான் பேசியிருந்தேன். இப்போ போன